வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா மிஸ்ட்ரி வேர்ல்ட். நல்லா கவனிங்க நண்பர்களே. வெறும் ஒரு உருவத்தை பார்த்ததுக்காக ஒரு ஊரே பயந்து ஒரு ரயில் நிலையத்தையே 42 வருஷம் மூடி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது மேற்கு வங்காளத்துல இருக்கிற அந்த மர்மமான பெகும் கோடர் ரயில் நிலையத்தை பத்தி தான். அங்க நிஜமாவே பேய் இருக்கா? இல்ல அது வெறும் வதந்தியா? அந்த வெள்ளை சேலை கட்டின பெண் யாரு? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோவுல நாம அலச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதோட முடிவு உங்களை அப்படியே அதிர வைக்கும். இந்த ரயில் நிலையம் மேற்கு வங்காளத்தோட புர்லியா மாவட்டத்துல இருக்கு. 1960 சாந்தலின்களோட ராணி லாச்சன் குமாரி முயற்சியால தான் இந்த ஸ்டேஷன் உருவாச்சு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா 1967 ஒரு ரயில்வே ஊழியர் அங்க ஒரு பெண் உருவம் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தண்டவாளத்துல ஓடி வர்றதை பார்த்ததா சொன்னாரு. முதல்ல யாரும் இதை நம்பல. ஆனா அடுத்த நாளே அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அவரோட மனைவியும் அவங்க தங்கியிருந்த இடத்துலயே மர்மமான முறையில இருந்து கிடந்தாங்க. இது ஊர் முழுக்க காட்டுத்தீயா பரவி ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்க வந்த எந்த ஊழியரும் ஒரு வாரத்துக்கு மேல அங்க தங்கல. ஏன்னா ராத்திரி ஆனா அந்த பெண் உருவம் ரயிலோட வேகத்துக்கு இணையா ஓடி வரும்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால 1969 ரயில்வே நிர்வாகம் அதிகாரப்பூர்வமா அந்த ஸ்டேஷனை மூடிட்டாங்க. 42 வருஷம் அந்த ஸ்டேஷன் ஒரு பேய் பங்களா மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அங்க 10 ரயில்கள் வந்து போனாலும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல எந்த பயணியும் அங்க நிக்கிறது இல்ல. ஊழியர்களும் அங்க தங்குறது இல்ல. இன்னைக்கும் அந்த பெண் உருவம் வாரத்துல 2 நாள் அங்க வருதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற மக்கள் வேலை வாய்ப்புக்காகவும் பயந்து அங்க வராம இருக்கணும்னு சில ஆளுங்க கிளப்பி விட்ட வதந்தின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. எது எப்படியோ பெகும் கோடர் மர்மம் இப்போ வரைக்கும் ஒரு முடிவில்லாத கதையாதான் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்த அதே வெள்ளை சேலை கட்டின பொண்ணை அங்க வேலைக்கு வந்த மத்த ஊழியர்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் அந்த பொண்ணு தண்டவாளத்துல டான்ஸ் ஆடுறதை பார்த்ததா சொன்னாங்க. பயத்துல அங்க வேலை பார்த்த மொத்த ஊழியர்களும் வேலையை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இதனால 1969 ரயில்வே போர்டு அந்த ஸ்டேஷனை மொத்தமா மூடிட்டு இதை ஒரு பேய் ஸ்டேஷன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தையே மூடுறதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அடுத்த 42 வருஷம் அந்த பக்கம் ஒரு காக்கா குருவி கூட போகல. பகல் நேரத்துல கூட அந்த தண்டவாளத்துல புல்லு முளைச்சு பாழடைஞ்சு போய் கிடந்துச்சு. அப்புறம் 2009 மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டரா இருந்தப்போ இந்த காலத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களோட கஷ்டத்தை போக்க அந்த ஸ்டேஷனை மறுபடியும் திறக்க சொன்னாங்க. இப்போ அங்க ட்ரெயின் நிக்குது. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். சாயங்காலம் 5 மணி ஆகிட்டா அங்க இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து பாயிண்ட்ஸ்மேன் வரைக்கும் எல்லாரும் கிளம்பி ஊருக்குள்ள போயிடணும். ராத்திரி நேரத்துல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சில ஆராய்ச்சியாளர்கள் அங்க போய் ராத்திரி முழுக்க தங்கி இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க மர்மமான சத்தங்கள் கேக்குது, ஆனா கண்ணுக்கு முன்னாடி உருவம் எதுவும் தெரியலன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஊர் மக்கள் நம்புறது என்னன்னா, முன்னாடி ஒரு விபத்துல அந்த தண்டவாளத்துல அடிபட்டு ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா, அவளோட ஆவிதான் இன்னும் அங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வெள்ளை சேலை மர்மம் இன்னைக்கும் ஒரு பெரிய கேள்வியா தான் அங்க இருக்கு.